ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவருடைய நாமத்தை நாம் ஸ்தோத்தரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. தெரிந்த பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தெழுதி. சொல்லுங்க. தேடினதால் ஆமென், பாடிட பாடல்கள் ஈந்தெழுதி. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதும் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதும் நடத்துகின்றீர், நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சொல்லுங்க. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை யாரை பாடுவேன். உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழைத்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அழைத்தீர். திசை கெட்டதும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை
உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சீருடனே பேருடனே சிறந்த ஜாலிக்கும் கொடுமுடியில் சீருடனே பேருடனே சிறந்த ஜாலிக்கும் கொடுமுடியில் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுவே ஆமென் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன் உம் பாதம் பணிந்தேன் உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சொல்லுங்க உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஹalleluya ஹalleluya அவரை அல்லாமல் வேறே கதி நமக்கு இல்லை ஹalleluya அவரை அல்லாமல் வேற யாரை நாம் பாட போகிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடு உணர்ந்து இந்த வரிகளை ஆண்டவரே உங்க பாதத்துல நான் வந்து உங்களை பணிந்து கொள்ளும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா எங்க ஆராதனையை நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக என்று சொல்லி ஹalleluya எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா ஹalleluya உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் ஆமென் ஆண்டவரே சொல்லுங்க உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன் இசையா ஆண்டவரே நாங்க உங்களை நேசிக்கிறோம் அப்பா சொல்லுங்க இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சேர்ந்து பாடுவோம் என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே என் இதய எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறேன் நேசமுகம் நேசிக்கிறேன் இயேசுவே உம் சமூகம் என்றும் கண்டிடுவேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே ஆமென் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா மான்கள் நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே சொல்லுங்க எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து காதருதே சொல்லுவோமா மான்கள் நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து காதருதே சொல்லுங்க தஞ்சமே தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் தஞ்சமே நீர் அடைக்கலம் நீர் கோட்டையும் நீர் என்றும் காப்பீர் மான்கள் நீரோடை வாஞ்சித்து காதரும் போல் தேவனே எந்தன் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து காதருதே சொல்லுங்க இன்னொரு விசையாய் மான்கள் நீரோடை வாஞ்சித்து
தஞ்சமே நீங்க தான்ப்பா தஞ்சம். ஆமென். கோட்டையும் நீ என்றும் காப்பீர், தஞ்சமே நீர். ஆமென். கோட்டையும் நீ என்றும் காப்பீர். தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கின்றதே. சொல்லுங்க ஆண்டவரே, நாங்களும் வாஞ்சித்து வந்திருக்கிறோம் அப்பா. முழு இருதயத்தோடு தாகத்தோடு இப்படி சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்குதே. சொல்லுங்க தேவனின் சொல்லுங்க. தஞ்சமே தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர், தஞ்சமே நீர். ஆமே எங்கள் தஞ்சமே, எங்கள் அடைக்கலமே. சொல்லுங்க. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. சொல்லுங்க. மான்கள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே. ஆமே எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா அவர் மேல் தாகமாக இருக்கணுமே. மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல எங்கள் ஆத்துமா உண்மையிலே தாகமாக இருக்கிறதுன்னு சொல்றவங்க, ஹல்லேலூயா. அவரை அல்லாமல் நமக்கு வேறே தஞ்சம், வேறே அடைக்கலம், வேறே புகலிடம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு, மான்கள் நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்துமா அவர் மேல் வாஞ்சையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த கால வேளையில அந்த முழு இருதயத்தோட ஆண்டவரை நான் எதற்காகவும் தேடி உங்க சமூகத்துல வரல ஆண்டவரே, உம்மை பார்க்கும்படியாக, உம்மை வாஞ்சித்து ஆண்டவரே என்னுடைய நேசனுடைய முகத்தை தரிசிக்கும்படியாக உம்முடைய சமூகத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க. கைகளை உயர்த்தி. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. சொல்லுங்க. மான்கள் நீரோடை, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுதே. முழு உள்ளத்தோடு தஞ்சமே தஞ்சமே நீர், அடைக்கலம் ஆமப்பா, கோட்டையும் நீர் என்றும் காப்பீர், தஞ்சமே ஆமென். அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர் என்றும் காப்பீர். ஹல்லேலூயா. அவர் நம்மை காக்கிறவர், நம்முடைய தஞ்சமாய் இருக்கிறவர். அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலனுண்டு என்ற வசனத்தின்படியாக அவருடைய சிறகுகளின் கீழே, அவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் இருக்கிற நமக்கு அவராலே நிறைவான பலனை தருகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் என்ற வசனத்தின்படி அவருடைய நிழலிலே, அவருடைய சர்வ வல்லவருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி நம்ம கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சிறகுகளின் நிழல்தனிலே நான்
நான் தங்கி இளைப்பறுவேன். அவர் என்னுடைய துணையாக இருப்பதினால் நான் இன்னும் அவரிலே நம்பி இருப்பேன். அவரே என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற என் துருவம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். பாடுவோமா? சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீ துணையாய் இருப்பதனால் நான் நம்பி இளைப்பாறுவே. கண்மணி போல காப்பவரை நான் நம்பி கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. சொல்லுங்க, கண்மணி போல, கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. ஆயிரம் பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகுவதில்லை. வலப்பக்கத்திலே 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை சேதப்படுத்துவதில்லை என்று விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே பாடி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரை. சொல்லுங்க விசுவாசத்தோட. வல பக்கத்தில் 10,000 விழுந்தாலும் என்னை அணுகாமல் காப்பவரே. அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே. சொல்லுங்க, அடைக்கலமான என் தாவரமே என்னை அணுகாமல் காப்பவரே.
அப்பா, உமக்கே ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை உமக்கு, ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே, நன்மைக்கு கைமாறாய் தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த
உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா, உமக்கே கனம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. முடிந்தவர்கள் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு ஹalleluya எல்லாரும் கொஞ்ச நேரம் முழு உள்ளத்தோடு அவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிப்போம். ஹalleluya ஹalleluya. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. கொஞ்ச நேரம் சத்தம் உயர்த்தி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya 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 ஹalleluya. மகா பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும்படியாக, பரிசுத்தமுள்ள தெய்வத்தை துதிக்கும்படியாக, உன்னதமான தெய்வத்தை ஆராதிக்கும்படியான நாவிலே அவரை பாடத்தக்கதான ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீரே உயர்ந்திருப்பீராக, நீரே மகிமைப்படுவீராக. ஹalleluya. இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்ற வசனத்தின்படியாக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்காதான நோக்கமே அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய துதியை சொல்லும்படியாக ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. மறைவிடாமே ஆராதனை, உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை புகழிடமே, ஆராதனை சொல்லுங்க இன்னொரு விஷயம். மறைவிடாமே ஆராதனை, உறைவிடாமே உமக்கு ஆராதனை, அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு சொல்லுங்க. ஆராதனை என்னை நேசிக்கும். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே அப்பா உமக்கு ஆராதனை ஆண்டவரே. ஆராதனை என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை உமக்கு, என்னை நேசிக்கும் இயேசுவே, ஆராதனை ஆராதனை உமக்கு, என்னை ஆதரிக்கும் இயேசுவே, ஆராதனை. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம், உம்மில் அன்பு செய்கின்றோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஹalleluya. அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே ஆராதனை, அவருக்கே துதி கனம் எல்லாவற்றையும் செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்போமாக. ஆமென். ஹalleluya. கர்த்தரை நம் முழு இருதயத்தோடு கூட நாம் அவரை உயர்த்துவோம். ஆவியோடும்
உண்மையோடும் அவரை தொழுது கொள்வோமாக. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வார்களாக என்று இயேசு சொன்னார். நம்ம எல்லாரும் ஒருமித்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். நம்முடைய சிந்தனைகள் அங்கங்கே சிதற வேண்டாம். எல்லாரும் கண்களை மூடி இந்த கூடாரத்துக்குள்ள கர்த்தர் மகிமைப்படணும். இந்த ஸ்தலத்தில் கர்த்தர் உயர்த்தப்படணும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே தேவன் ஒருவரே உயர்த்தப்படுவாராக. எல்லாரும் கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக. இதுவரையிலும் ஆண்டவர் நம்மை சுகமாய் பாதுகாத்தார். அவருடைய சிறகுகளின் மறைவிலே தங்கி இளைப்பாற கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆதரித்து வந்தார். இந்நாள் வரைக்கும் நம்மை ஆதரித்து நம்மை காப்பாற்றி நம்மை கனப்படுத்தி ஒரு குறைவில்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். அவருடைய நாமத்துக்கே மகிமை. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி, ஆண்டவரே, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய கைத்திறமையினால, என்னுடைய சுய அறிவினால நான் வாழலப்பா. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிழைத்திருக்க, உம்முடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் இந்த பாதைகளை கடந்து வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீரப்பா. ஹல்லேலூயா. நீர் எங்கள் உடன் இருந்தீர், எங்களோடு கூட வந்தீர். எல்லாவற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாம் எல்லாரும் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நல்லவ. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஆமென் உயர்த்தப்படுவதாக. எல்லாரும் கர்த்தரை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. துதிகளினாலே நிரப்புவோமாக. ஆமென். இந்த ஸ்தலத்தை துதியினாலே நிரப்புவோமாக. அவர் துதிகளிலே பிரியப்படுகிறவர், அவர் ஆராதனையிலே மகிமைப்படுகிறவர். ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்திலே இருக்கிற தூபபீடத்திலே எழும்புகிற சுகந்த வாசனையை நுகர்ந்து பார்க்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த ஸ்தலத்திலே எழும்புகிறதான துதியின் பலியை கர்த்தர் நுகர்ந்து பார்க்கிறார். நம்முடைய உள்ளத்திலிருந்து, நம்முடைய நாவிலிருந்து துதி எழும்பட்டும். ஒரு சுகந்த வாசனை மேலே எழும்பட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்திலே அவருடைய மகிமையின் பிரசன்னத்துக்குள்ளே நாம் நுழைவோமாக. ஆமென். இந்த ஆராதனை வேளையில ஒரு தொடுதலை நாம் நிச்சயமாக அனுபவிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரும் வந்த வண்ணமாகவே திரும்ப போகாதபடிக்கு தேவனுடைய நிறைவான பிரசன்னமோ அவருடைய தொடுதலையும் இந்த ஆராதனை வேளையிலே நாம் அனுபவிக்கத்தக்கதாக ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆட்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே நாங்கள் வருகிறோம். உம்முடைய மகிமையின் மேகத்துக்குள்ளே நாங்கள் நுழைகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே, உம்முடைய கிருபாசன தண்டையிலே நாங்கள் நெருங்கி சேருகிறோம். ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே, பரிசுத்தரே, பரிசுத்தரே, பரலோக ராஜாவே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் பரிசுத்தரே. கையை உயர்த்தி சொல்லுவோமாக. ஆராதனை, ஆராதனை, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆராதனை, ஆராதனை, பரிசுத்தர், பரிசுத்தரே. ஆராதனை,
பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் தேவ நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக. எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமாக, மகிமை செலுத்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரை எல்லாரும் ஒருமித்து ஆமென் ஆவியில நிறைந்து ஒரு 2-3 நிமிடம் நல்ல கரங்களை தட்டி ஆவியில முழு பலத்தோடு கூட அபிஷேகம் பெற்றவங்க ஆமென் ஹல்லேலூயா ஆவியில நிறைந்து கர்த்தரை துதிப்போமாக. கர்த்தருடைய மகிமையை இந்த காலை நேரத்தில் நாம் கொண்டாடுவோமாக. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் எல்லா கனத்திற்கும் பாத்திரர், அவர் எல்லா மகிமைக்கும் பாத்திரர், அவர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் ஒருவரே பாத்திரர், அவர் ஒருவரே பரிசுத்தர். ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான எங்கள் தேவனே, ஓ ஹல்லேலூயா, இந்த ஸ்தலத்திலே உமக்கு ஒரு சிங்காசனத்தை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் பாத்திரர். உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவா, நீ நல்லவா, நீ நல்லவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆவியிலே ஒரு விடுதலை, ஆமென். நம்முடைய ஆத்மாவிலே ஒரு விடுதலை, நம்முடைய சரீரத்திலே ஒரு விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. ஆவியானவர் நம்மை முற்றிலுமாக ஆட்கொள்வாராக. ஹல்லேலூயா. அன்றைக்கு மேல் வீட்டறையிலே இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நம் ஒவ்வொருவரை நிரப்புவாராக, நம் ஒவ்வொருவரை நிரப்புவாராக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் உள்ளத்தை நிரப்பும் ஆண்டவரே. வெற்றிடங்கள் நிரப்பப்படுவதாக. ஆமென் ஹல்லேலூயா. வெறுமைகள் மாறுவதாக, பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா விதமான அவிசுவாச எண்ணங்கள் விலகி போவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருடைய சிந்தைகளையும் நீரே ஆளுகை செய்வீராக. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. இயேசுவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. குமாரன் விடுதலையாக்கினால் ஒழிய மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நமக்கு விடுதலை தருகிறவர் குமாரனாகிய கிறிஸ்து இயேசு. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு ஹல்லேலூயா. எல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்து. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் ஹல்லேலூயா பரிசுத்தர். எல்லாருடைய நாவுகளும் உச்சரிக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கையை உயர்த்தி எல்லாருடைய நாவுகளும் உச்சரித்து, ஆண்டவரே நீர் ஒருவரே பரிசுத்தர். அன்றைக்கு ஏசாயா கண்டதான தரிசனத்திலே உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான தேவனை நான் கண்டே. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு துதி கனம் மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே இயேசுவை உயர்த்திடுவோம். துதி கன மகிமைக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே இயேசுவை உயர்த்திடுவோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். நீ பரிசுத்தர். அந்த பரிசுத்தருடைய நாமத்தை சொல்ல சொல்ல அந்த பரிசுத்தம் நமக்குள் வருகிறது. ஹல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகையினால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்தருடைய மகிமை நம் ஒவ்வொருவரை ஆட்கொள்ளட்டும். ஹல்லேலூயா. சேனைகளின் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த நாமத்தை சொல்ல சொல்ல பிசாசுகள் ஓடும். இந்த நாமத்தை சொல்ல சொல்ல பாவம் நம்மை விட்டு அகன்று போகும். இந்த நாமத்தை சொல்ல சொல்ல எல்லா அசுத்தங்கள் நம்மை விட்டு விலகி போகும். இதைத்தான் ஏசாயா தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். அந்த பரிசுத்தம் உள்ள தெய்வத்தை ஆமென் நோக்கி பார்த்த பொழுது, ஆராதித்த பொழுது, ஐயோ நான் அசுத்த உதடு உள்ள மனுஷன், ஹல்லேலூயா, அசுத்த உதடு உள்ள ஜனங்கள் நடுவிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேனே என்று ஒரு பாவ நிலை அவனுக்குள் ஏற்பட்டது. ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும்? தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த அனுபவம் இந்த காலை நேரத்தில் நம் நடுவிலே வரட்டும். எல்லாரும் வாய் திறந்து அந்த நாமத்தை சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர், ஓ பரிசுத்தர், பரிசுத்தரே. ஓ பரிசுத்தரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு கூட கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக, கர்த்தருக்கு துதி உண்டாகும்படியாக, ஓ ஹல்லேலூயா, கரமோசம் எழுப்பி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் வெளிப்பட்டதற்காக, நீர் மகிமைப்பட்டதற்காக, நீர் உயர்த்தப்பட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீங்க அசைவாடுவீராக. உம்முடைய திவ்ய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரமும் உம்முடைய சமூகத்தில் வரும் பொழுதெல்லாம் நீர் ஏதோ ஒன்றை எங்களுடைய வாழ்க்கையில் நடப்பித்து கொண்டிருக்கிறீர். ஒவ்வொரு சமயம் உம்முடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கும் பொழுதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாங்கள் உணர்கிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நீர் எங்களை சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம், நீர் எங்களை தொட்டதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையின் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென். ஹல்லேலூயா. மோசே அதிகமாய் விரும்பினது தேவனுடைய பிரசன்னத்தை மட்டும்தான். தாவீது அதிகமாய் விரும்பினது தேவனுடைய பிரசன்னத்தை மட்டும்தான். வேதாகமத்தில் ஆமென்
யாரெல்லாம் உயர்ந்த மனிதர்கள் என்று பார்க்கிறோமோ அவர்கள் அத்தனை பேரும் தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் விரும்பினார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவர்கள் தேவனுடைய மகிமையை காண்பார்கள். ஹல்லேலூயா. மோசே சொன்னான், ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லாதிருந்தால், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாய் கடந்து செல்லாதிருந்தால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னமே எங்களை நடத்தணும் ஆண்டவரே. பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை ஆண்டவர் நடத்தினார். நீரே நடத்தணும். உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையிலே நடத்துவீராக. உம்முடைய நல்ல ஆவி எங்களை செம்மையான பாதையிலே நடத்துவீராக. உமக்கு பிரியமானதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஹல்லேலூயா நடத்த வேண்டிய வழியிலே நடத்துவீராக. ஓ ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் எங்களை முற்றிலுமாக தருகிறோம். உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இன்றைக்கு சிறப்பு செய்தி கொடுக்கும்படியாக அருமையான அம்மா ரெனிட்டா எழில் அவர்கள் இருக்கிறாங்க. பின்னாடி ஐயா இருக்கிறாங்க, எழில் ஐயா இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம கேரல் ரவுண்டு போயிருக்கிறோம். காணிமடத்தில் அவங்க வீட்டுக்கு கேரல் ரவுண்டு நம்ம போயிருக்கிறோம். அவர்களை கர்த்தர் எல்லா விதத்திலையும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். விசேஷமாக அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியங்களையும் செய்து வருகிறார்கள். அவங்க சில நேரங்கள் அடிக்கடி இதுக்கு முன்பதாக கனடா தேசத்தில் இருந்தாங்க. வெளி நாடுகளுக்கெல்லாம் போகும்பொழுது அங்கேயும் ஊழியங்கள் எல்லாம் செய்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுக்கிறார்கள். இங்கேயும் அவங்க வாய்ப்பு கிடைக்கிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அநேக ஊழியங்களுக்கு அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். கடந்த நாட்களில் அவங்க என்னிடத்தில் தொடர்பு கொள்ளும் பொழுது நானும் சந்தோஷமாக, சரி இந்த வாரத்தில் வாரந்தோறும் நம்ம தானே பேசிகிட்டு இருக்கிறோம், ஒரு புதுமையாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர்களை வரவேற்றேன். இன்றைக்கு அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். தொடர்ந்து ஆண்டவர் அவர்கள் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வேணும்னு சொல்லி எத்தனை பேர் ஆயத்தமாக வந்திருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணும் பொழுது என்னதான் நாம் பிரசங்கம் பண்ணாலும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை இன்னைக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த வார்த்தை எனக்கு பிரயோஜனமாக இருக்கணும், என்னோடு கூட அந்த வார்த்தை பேசணும்னு சொல்லி தான் நான் இந்த புல்பீட்டில் வந்து நிற்பேன். உங்களுக்கு மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறதுக்காக ஆண்டவர் என்ன இந்த இடத்துல வைக்கலை. நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை தேவை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தொடர்ந்து மீதியாக இருக்கிற நேரங்களை அவருடைய கரங்களில் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி நான் உற்சாகமாக அவர்களை வரவேற்போமாக. கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவனே, தம்முடைய ஒரே பேராகிய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படியாக கர்த்தாவே இந்த உலகத்திற்கு நீர் அவரை அனுப்புனீர் அப்பா. உம்முடைய அன்பை வெளிப்படுத்தினீர். இவ்வளவா இந்த உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தீர் ஆண்டவரே. அன்பாய் இருக்கிற தேவனே, ஆமாம் ஆண்டவரே, நீர் அப்பா எங்கள் மேல் வைத்த அன்பை ஆண்டவரே, பாவங்களாலும் அக்கிரமங்களாலும் மரித்து போய் கிடந்த எங்களை உயிர்ப்பித்து கர்த்தாவே, எங்களுக்கு எதிரடியாக சத்துரு எழுதி வைத்திருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு எங்கள் மத்தியில் இல்லாதபடி எடுத்து சிலுவையில் ஆணி அடித்து அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் முழுவதுமாக உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தீர் ஆண்டவரே. உம்முடைய சிலுவை குறித்த உபதேசம் தான் ஆண்டவரே எங்களுக்கு தேவ பலனாய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளப்பா எங்கள் எல்லாரையும் ஆண்டவரே நீர் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் அப்பா, ஆமாம் ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய வார்த்தைகள் அப்பா, சொல்லப்படுகிற வார்த்தைகள் பரிசுத்த ஆவியானவரால் எங்களுடைய உள்ளத்தில் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரை போடப்படட்டும் என்று சொல்லி எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளுக்காக நாம் எடுத்துக்கொண்ட வார்த்தையினுடைய தலைப்பு கர்த்தர் சொல்லுகிறார் நீங்கள். இதுதான் தலைப்பு. என்ன
இந்த கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் இயேசு சொல்லுகிறார்னு சொல்லலாம். ஏன்னா இயேசுவே நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் எனக்கு யாராக இருக்கிறீர்கள், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இன்றைய நாளின் தலைப்பு. காட் சேஸ் யூ ஆர், இதுதான் ஹெட்டிங். அதனால் இது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் என்ன செய்யணும், சொல்லணும்னா, நான் டெய்லி 3 மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். டெய்லி கொடுக்குறேன். நான் கான்ஃபரன்ஸ் கால் வச்சு நடத்துறதுனால. அதனால் இந்த செய்தி வந்தப்போ எனக்கு இது கான்ஃபரன்ஸ் காலுக்கு கொடுக்குற செய்தியாட்டம் தெரியலை, வேறு எங்கேயோ வெளியில் போய் கொடுக்குற செய்தி மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் வீட்டில் நான் சொன்னேன், இது வெளியில் கொடுக்குற செய்தி ஆண்டவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர்கிட்ட வேணால் கேளுங்க அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உன்னைய சர்ச்சுக்கு தான் கூப்பிட்டாரு, செய்தி கொடுக்கலாம் கூப்பிடலை அப்படின்னாங்க. எப்போதும் இப்படி தான் நான் சொல்கிறப்ப என்னை மனமடிவாக்குவாங்க. நான் அதுக்கு பற்றி கவலைப்படலை. ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். மறுநாள் கூப்பிட்டு சொன்னாங்க, செய்தி கொடுக்கறதுக்கு உன்னை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த செய்தி யாருக்கு, உங்களுக்கு தான். அதனால் தலைப்பு புரியுது புரியாது அதெல்லாம் நமக்கு கிடையாது. ஆண்டவர் அவருடைய செய்தியை உங்களுக்கு சொல்லுவார், கிரியை செய்வார். என்ன அதாவது இயேசு சொல்லுகிறார் நீங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ ஆண்டவர் ஒரு பிள்ளையை நம்ம வயிற்றில் ஒரு குழந்தை உருவாயிருச்சுன்னு சொல்லி தெரிஞ்ச உடனேயே மனசுக்குள்ளே என்ன ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அந்த பெற்றோர்களுக்கு வரும். பெண்ணாக இருந்தால் என்ன பேர் வைக்கலாம், ஆணாக இருந்தால் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதுக்கு அடுத்து பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளையை என்ன செய்யலாம், எப்படி நாம் கொண்டு வரணும், இந்த பிள்ளை எப்படி வளரணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதுக்கு அடுத்து பிள்ளை வளர்ந்த உடனே அதனுடைய அந்த இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்த உடனே இந்த பிள்ளையை நான் என்னவாக்கணும், ஒரு டாக்டர் ஆக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆக்கணும், ஒரு சயின்டிஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதன்படி என்ன செய்வாங்க, அந்த பிள்ளையை அதே மாதிரி மோட்டிவேட் பண்ணி வளர்த்து கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளை பின்னாடி என்ன செய்யும், நமக்கு பலன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி, நம்முடைய பேரை அந்த பிள்ளை உயர்த்தும் அப்படின்னு சொல்லி. இதே தான் ஆண்டவருக்கும். என்றைக்கு ஆண்டவர் நம்மை ரட்சிக்கிறாரோ அதுலேயும் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்த உடனே நம்மை குறித்து ஆண்டவருடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நாம் எப்படி இருக்க வேண்டும், இந்த உலகத்திற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறார் என்பதை நாம் சற்று நேரம் தியானிக்கலாம். முதல்ல மத்தேயு 5வது அதிகாரத்தில் மத்தேயு 5 13வது வசனம் நீங்கள் வாசிக்க வேண்டாம், நானே வாசித்துறேன். மத்தேயு 5 எடுத்து மட்டும் வச்சுக்கோங்க. மத்தேயு 5வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும், வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. இப்போ நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அப்போ முதல்ல என்ன ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். இது எல்லாமே இயேசு கிறிஸ்து சொல்கிறது. அதனால் இயேசு சொல்லுகிறார், யாரை பார்த்து, நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். இப்போ பூமிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும், உப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய எதிர்பார்ப்பு இருக்குது இல்லையா? சரி, இப்போ உப்பாக நாம் இருக்கணும்னு சொன்னால் எப்படி நாம் மாறணும், அதுக்கப்புறம் ஏன் நம்மை பார்த்து அவர் உப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யலாம், முதல்ல நாம் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்போ இது நம்ம ரொம்ப நீங்கள் அடிக்கடி கேட்டிருப்பீங்க. இந்த வசனம் நமக்கு ரொம்ப புதுசாக ஒன்றும் கிடையாது என்ன. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி ஏதோ எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது அப்படின்றத நாம் என்ன செய்வோம், கற்றுக்கொள்வோம். இப்போ பூமிக்கு உப்பு அப்படின்னு சொல்கிறப்ப முதல்ல உப்பு பிரித்தெடுக்கப்படணும். உப்பு எதுலேருந்து கிடைக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால் சமுத்திரத்திலிருந்து கிடைக்குது. கடல்லிருந்து நாம் என்ன செய்கிறோம், உப்பு எடுக்கப்படுகிறது. கடல் தண்ணீரிலிருந்து உப்பு பிரித்தெடுக்கப்படுகிறது. கடல் தண்ணீரிலிருந்து உப்பு பிரித்தெடுக்கப்படுவதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம்.
அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அதுக்குரிய வசனம் யோவான் 17வது அதிகாரம், யோவான் 17 அதில் 14வது வசனம். யோவான் 17:14வது வசனம். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. அப்போ உலகத்தில் இருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். இந்த யோவான் நான் வாசித்த இந்த 17ல் அதுக்கு அந்த 14வது வசனத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு 5-6 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதனுடைய விளக்கம் இன்னும் நல்ல அருமையாக சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா, நீங்கள் உலகத்தில் இருக்கீங்க, உலகத்தை விட்டு நீங்கள் பிரித்தெடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம உலகத்தை விட்டு ஏதோ மறு உலகத்துக்கு போகணும் அப்படின்றது கிடையாது. ஆனால் இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, உலகத்தாரோடு என்ன செய்யணும், ஒட்டி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, அவங்க என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறாங்களோ அதெல்லாம் செய்யணும், நம்மளும் செய்யணும். அவங்க தீமையான காரியங்களை செய்தாலும் செய்யணும், நன்மையான காரியங்களை செய்தாலும் செய்யணும். ஆனால் இங்கே நீ பிரித்தெடுக்கப்படணும். உலகத்திலிருந்து, சமுத்திரத்திலிருந்து அது எப்படி பிரித்தெடுக்கப்படுகிறதோ அதை போல் நாமும் இந்த உலகத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு பிரியமல்லாத காரியத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு அது உபயோகமான உப்பாக என்ன செய்யணும், மாற வேண்டும். அப்போ பிரியமில்லாத ஆண்டவருக்கு என்னென்ன காரியங்கள், அந்த உப்புல இருந்து, அந்த தண்ணியிலேருந்து தேவையில்லாத எல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் பிரித்தெடுக்கப்பட்டு கடைசி அது பயன்படுத்தப்படுகிற உப்பாக மாறுறது போல நாம் ஆண்டவருக்கு பயன்படுத்துகின்றவர்களாக மாறணும். நோவா காலத்தில் அவர் 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். அவங்க யார் அந்த உலகத்தை விட்டு என்ன செய்யலை, பிரிஞ்சு வரல. அந்த குடும்பம் மட்டும்தான் உலகத்தை விட்டு பிரிந்து வந்ததுனால அந்த 8 பேர் மட்டும்தான் என்ன செய்ய முடிந்தது, அந்த பேழைக்குள்ளே போக முடிந்தது. மற்ற யாரும் அந்த பேழைக்குள்ளே போக முடியலை. அதே போல தான் நாம் உலகத்தை விட்டு என்ன செய்யணும், பிரியணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களிலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும், பிரித்தெடுத்து ஒரு தனியான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன இப்போ பிரித்தெடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து இந்த உப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், பயன்பட வேண்டும். இது பிறருக்கு பயன்பட வேண்டும் இல்லையா? அப்போ இது எந்த வகையில எல்லாம் பயன்படுது அப்படின்னு சொன்னால், 2 வகையில் உப்பை நம்ம பயன்படுத்துவோம். ஒன்று என்னென்னா டேஸ்ட்டு, ருசிக்காக பயன்படுத்துவோம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, அப்படி தானே? அதனால் டேஸ்ட்டுக்காக பயன்படுத்துவோம். உப்பு இல்லாமல் நம்ம ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லாவே இருக்காது. அது ஒன்று. அதுக்கு அடுத்து 2வது இது எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொன்னால், பதப்படுத்துவதற்காக, அது ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுத்தும். உப்பு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பொருட்கள் என்ன செய்யாது, கெடாது. இப்போ மீன்லேருந்து கருவாடு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீன் கெட்டு போயிடும், ஆனால் கருவாடு கெடாது. அப்போ அதில் எண்ணெய் போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க, உப்பு போட்டு ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. அதே போல் தான் எல்லாமே, ஊறுகாய் தயாரிக்கிறது எல்லாமே ஒரு ப்ரிசர்வேட்டிவாக அது பயன்படுத்தப்படுகிறத நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே போல் தான் நாமும் என்ன செய்யணும், உப்பாக பயன்பட வேண்டும். பிரித்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, அப்படியே இருந்துடக்கூடாது, நாம் பயன்பட வேண்டும். பிறருக்கு நாம் உபயோகம் உள்ளவர்களாக இருக்கணும். அதே மாதிரி பிறருக்கு நாம் என்ன செய்யணும், அதாவது பயன்படணும் அப்படின்னு சொல்கிறப்ப, ஒன்று, பிறருக்கு நாம் ருசி தருகின்றவர்களாக இருக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், பிடித்தமானதாக இருக்கணும், அவங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். அது மாதிரி நாம் என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து 2வது பார்த்திங்கன்னா, அது பதப்படுத்த வேண்டும். அப்படின்றப்ப அது என்ன அப்படின்னு சொன்னால், நாம் பிறருடைய வாழ்க்கையை சரியான வழியில் நடத்த வேண்டும். அது கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படி தானே? ஆண்டவர் கெட்டு போகாமல் நாம் கெட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி இந்த உலகத்திற்கு வந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையும் பிறருடைய வாழ்க்கை, நாமும் என்ன செய்யக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட நாமும் கெட்டு போயிடக்கூடாது. அதே மாதிரி மற்றவர்களும் கெட்டு போகாதபடி அவர்களை நல்ல வழியில் நாம் என்ன செய்யணும், நடத்த வேண்டும். அதுதான் நம்ம எப்படின்னா ஒரு உப்பாக பயன்படக்கூடிய முறை அது இல்லையா? இப்போ நம்ம அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று எடுத்துக்கலாம். தேபரால் எடுங்க, அதே மாதிரி எஸ்தர்,
ரூத்து, இவங்கெல்லாம் லேடிஸு. ஜென்ஸு சைடில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு. அது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இவங்க எல்லாரும் பிறரால் நல்ல பயன்படுத்தப்பட்டார்கள். தெபரால் நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்தப்பட்டாள் அவள். அதுக்கப்புறம் ரூத் பாருங்க, அவள் அந்நிய ஸ்திரியாக இருந்தாலும் எஸ்தர் அவள் போய் தன்னுடைய குலத்துக்காக என்ன செய்கிறா, பயன்படுத்தப்படுகிறாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பை எடுத்துட்டா ஆதியாகமம் 45வது அதிகாரத்தில் 5வது வசனம் பாருங்க. அவர் என்ன சொல்கிறாரு, அதாவது சகோதரர்கள் அவனுடைய தகப்பன் எல்லாரும் யோசேப்பை சந்திக்க வந்த உடனே பயப்படுறாங்க, இவனை நம்ம விற்று போட்டதற்காக பழி வாங்கிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. உடனே யோசேப்பு அவர்களை பார்த்து சொல்கிறான், ஜீவரட்சணை செய்யும்படி தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்னு சொல்லி. அது ஆதியாகமம் 45:5வது வசனத்தில், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அப்படின்றார். அப்போ இந்த இடத்துல அவர் சொல்கிறார் பாருங்க, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு ஜீவரட்சணை செய்கிறதுக்காக, நீங்கள் இந்த பூமியில் உயிரோடு இருப்பதற்காக, உங்கள் வம்சம் உயிரோடு இருப்பதற்காக என்னை ஆண்டவர் முன்னாடியே அனுப்பினான்னு சொல்லி என்னை ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார்னு சொல்லி அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா. இது போல் நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு என்ன செய்யணும், பயன்படும்படியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 2 ராஜாக்களில் 2வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 2வது அதிகாரத்தில் 18லிருந்து 22 வசனம் வரையும் உள்ள ஒரு என்ன சொல்லலாம்னா அற்புதம்னு சொல்லலாம். எலிசா தீர்க்கதரிசி செய்த ஒரு அற்புதம். அவர் என்ன செய்கிறாரு, அப்போ தான் எலியாவினுடைய அந்த பவர் எல்லாம் வல்லமை எல்லாம் அவருக்குள்ளே இறங்கியிருக்கு. எலியா அவரை விட்டு போயிட்டார், அவர் வந்துட்டுருக்கார். அப்படி வரும்பொழுது இவங்க எல்லாரும் போய் என்ன செய்கிறாங்க, அவர்கிட்ட சொல்கிறாரு, எரிகோ பட்டணத்திற்கு வரார். வந்த உடனே அந்த எரிகோ பட்டணத்து மக்கள் எல்லாம் போய், இந்த பட்டணம் எப்படி இருக்கிறது, வசிப்பிற்கு நல்ல ஏற்ற பட்டணமாக இருக்கிறது, ஆனால் நிலம் பாழாக இருக்கிறது, இங்கே இருக்க தண்ணீர் எப்படி இல்லை, ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே எலிசா சொல்கிறாரு, போய் ஒரு புது தோண்டி எடுத்துகிட்டு வாங்க, அதில் உப்பு போட்டு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். சரி, ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு எடுத்துகிட்டு வராங்க. உடனே அதை கொண்டு போய் அவர் என்ன செய்கிறாரு, அந்த தண்ணீரில் கொட்டுறாரு. கொட்டிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், அதாவது கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இன்று முதல் இந்த தண்ணீர் என்ன செய்தது, ஆரோக்கியமாயிற்று அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லுவார். சொன்னதுக்கு அப்புறம் இந்நாள் வரைக்கும் அந்த தண்ணீர் அந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு என்ன வரல, சாவு வரவில்லை. அந்த நிலப்பாடும் என்ன செஞ்சிருச்சு, சரியாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறத பார்க்குறோம். இப்போ இது எதுக்கு இந்த உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன்னா, எப்படி அந்த உப்பு அந்த இடத்துல ஒரு சுத்திகரிப்பை உண்டு பண்ணுகிறது, ஒரு ப்ரிசர்வேட்டிவாக பயன்படுத்துகிறத நம்ம பார்க்குறோம். இது ஒரு அடையாளமாக தான் சொல்லப்பட்டு இருக்கு. அதனால் உடனே என்ன சொல்லிடக்கூடாது, உப்பை நம்ம உப்பை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் கொண்டு போட்டு இதில் கொண்டு போட்டு அப்படி நம்ம உப்புன்னு சொல்லி உப்பையே பார்க்கக்கூடாது. என்ன, ஆண்டவர் ஒரு அடையாளமாக காட்டுகிறார், எப்படி உப்பு பயன்படுகிறது அப்படின்றத ஆண்டவர் ஒரு அடையாளமாக இதில் காட்டுவதை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம். அப்போ இதில் இருந்து ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீர்கள், உப்பாக இருக்கிறீர்கள். அப்போ உப்பு என்று சொல்லப்படும் பொழுது நாம் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும், கர்த்தருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையிலிருந்து நாம் பிரித்தெடுக்கப்பட வேண்டும். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா, பிறருக்கு நாம் பயன்பட வேண்டும், பிறருக்கு நாம் பயன்படுகின்றவர்களாக மாற வேண்டும். அடுத்து பிறரை நல்வழி, நாமும் நல்லா இருக்கணும், ஒழுங்காக நடந்துக்கணும். அதுக்கு அடுத்து பிறரையும் நல்வழிப்படுத்துகின்றவர்களாக, இப்போ அடுத்தவங்களுக்கு போய் ரட்சிப்பை சொல்லுகின்றவர்களாக நாம் இருக்கணும். அப்படி தானே, நல்வழிப்படுத்துறதுன்னா என்ன, ரட்சிப்புக்குள்ளே உங்களை கொண்டு வரணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளே எப்படியாவது உங்களை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுக்கு போய் ரட்சிப்பை அறிவிக்கின்றவர்களாக, அவர்களை நல்வழியில் நடத்துகின்றவர்களாக, எல்லாம் போட்டு கொடுத்து வீட்டில் மூட்டி விடுறவங்களாக மாறக்கூடாது. என்ன,
அதுதான் பதப்படுத்தப்படுறதாக பயன்படுறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. நான் இதை படிக்கிறப்ப நான் நினச்சேன், ஆண்டவரே இந்த வசனத்தை போய் சொல்கிறப்ப இதுகளுக்கு ஆசீர்வாதமாக ஒன்றுமே இருக்காது, வாக்குத்தத்தம் மாதிரி ஒன்றும் இல்லையே, உன்னை நான் இப்படி மாற்றுவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன், இப்படியெல்லாம் இல்லையே ஆண்டவரே, இதுலேருந்து என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் மனசுக்குள்ள அப்படியே தியானம் பண்ணிகிட்டு இருக்கப்போ தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், பிறருக்கு நீ பயன்படும் பாத்திரமாக மாற்றுவேன் அப்படின்றப்ப ஒரு வசனம் சொன்னார். என்னன்னா, நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். அப்போ இது என்னது? அது பிறருக்கு பயன்படும் பாத்திரம் தானே. கடன் கொடுக்குற ஜாதியாக நீங்கள் மாறுறீங்க அப்படின்னு சொன்னால் பயன்படும் பாத்திரம் தானே. வட்டிக்கு கொடுக்குறத நான் சொல்லலை. எவ்வளோ பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு நாம் கடன் கொடுக்கிறவர்களாக மாறும் பொழுது அது ஒரு ஆசீர்வாதம். எனக்கு இந்த வசனத்தை அப்படியே ஆண்டவரே இப்படி உப்பாக இருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். என்ன சொல்லணும்ல, அப்படி ஏதாவது சொன்னாதான் நமக்கு கொஞ்சம் கேட்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு. ஆண்டவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆண்டவர் இதை நினைவுபடுத்தினார். ஓகே, சரி. இப்போ அடுத்து பாருங்கள், மத்தேயு 5வது அதிகாரத்தில் 14வது வசனம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எல்லாமே முக்கால்வாசி மத்தேயிலேருந்தே வருது. என்ன, நற்செய்தி புத்தகத்திலேருந்து தான் வருது. 5:14 என்ன, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். சரி, இப்போ ஆண்டவர் வெளிச்சமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா 2வது வசனம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது, அதாவது பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம் இல்லையா? அப்போ நமக்குள் என்னன்னா எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு இருள் இருக்கும். அப்போ இந்த இருள் விலகி நாம் வெளிச்சம் உதிக்கணும், வெளிச்சமாக நாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்மிடம் இருக்கிற இருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், போகணும். அப்படி நம்மகிட்ட இருக்க இருள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக நாம் எப்படி மாறுகிறோம் அப்படின்னு சொன்னால் வெளிச்சம் கொடுக்கின்றவர்களாக, வெளிச்சமாக நாம் என்ன செய்கிறோம், மாறுகிறோம். அப்படி நாம் வெளிச்சமாக மாறணும் அப்படின்னு சொன்னால் கடகடன்னு நான் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கிறீங்க. என்ன அப்படின்னு சொன்னால், முதல்ல ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் நாம் எப்பொழுதும் நிறைய நேரம் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த எண்ணாகமம் 6வது அதிகாரத்தில் 25-26 வசனங்களில் மோசே சொல்லுவார் ஆரோனை பார்த்து, நீ உங்கள் ஜனத்தை எப்படி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு அதைத்தான் கடைசி ஆசீர்வாதத்தப்ப அந்த பெனிடிக்ஷனை தான் சொல்லுவாங்க. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிடுவாராகன்னு எல்லா பிரீஸ்டுமே கடைசி நேரம் இதை என்ன செய்வாங்க, ஆசீர்வாதமாக ஒரு பெனிடிக்ஷனாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தில் நாம் இருக்கும் பொழுது, அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம் மீது படும் பொழுது, நம்மிடம் இருக்கக்கூடிய இருளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், நம்மை விட்டு விலகி நாம் வெளிச்சமாக மாறுகிறோம். அடுத்து 2வது, வேத வசனத்தை படிக்கணும், தியானிக்கணும், அதன்படி சொன்னபடி நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். சங்கீதம் 119 105வது வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லி. அதனால் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம படிச்சுட்டே இருக்கணும். எவ்வளோ படித்து அதை தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அது நம்மோடு கூட பேசுகிறப்ப இந்த வார்த்தையின்படி நான் நடக்கணும் அப்படின்றப்பையும் நம்மிடம் இருக்கிற இருள் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நாம் வெளிச்சமாக நாம் என்ன செய்வோம், மாறுவோம். அடுத்து அந்த மத்தேயு 5:16வது வசனமே சொல்லுது, மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. அப்போ நம்முடைய நற்கிரியைகள் என்ன செய்யும், நம்மை வெளிச்சமாக மாற்றிக்கொண்டே, வெளிச்சம் கொடுக்கின்றவர்களாக அது என்ன செய்யும், மாற்றிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மத்தேயு 5:16 சொல்கிறத நாம் பார்க்கிறோம். அடுத்து மத்தேயு 5:15 மத்தேயு 5:15 விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும் இருக்கா. இப்போ விளக்கை கொளுத்தி என்ன செய்யக்கூடாது, மரக்காலால் மூடக்கூடாது. அதை எது மேலே வைக்கணும், விளக்கு தண்டின் மேல் வச்சா தான் எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும். அப்போ நம்ம வெளிச்சமாக அப்படி மாற மாற அதை கொண்டு போய்
எங்கே வைக்கக்கூடாது அப்படின்னா மரக்காலால் மூடி வைக்கக்கூடாது. மரக்காலால்னா அந்த மரக்கால் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா, மரக்கால் நம்ம அளக்கிறதுக்காக பயன்படுத்துறது, படி அளக்கிறதுக்காக பயன்படுத்துறது தானே. அதனால் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காதபடி எனக்கு வேலை இருக்குது, எனக்கு வியாபாரம் இருக்குது, எனக்கு நான் அங்கே போகணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த வேலைகளை நாம் என்ன செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கிறது. அப்படி முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது அது மரக்காலால் மூடி வைக்கிறதா, நம்முடைய வெளிச்சம் மங்கி மங்கி போயிடும். நம்ம எவ்வளோதான் ஆண்டவரோட பிரசன்னத்தில் இருந்து நம்ம வார்த்தையை நம்ம படித்தாலும், நம்ம எப்போ பார்த்தாலும் என்னமா ஏன் நீ சர்ச்சுக்கு வரல அப்படின்னு சொன்னால், வேலைக்கு போயிட்டேன். இப்போ என்ன எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, வேலைக்கு போயிட்டேன், டியூஷனுக்கு போயிட்டேன், அப்புறம் அங்கே படிக்க போயிட்டேன், நான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அந்த வேலையை காரணம் காட்டுவது. அப்படி வேலையை காரணம் காட்டும் பொழுது என்னவாக மாறுகிறோம்னா, விளக்க கொளுத்தி வச்சு எதனால மூடுற மாதிரி, மரக்காலால் மூடுற மாதிரி. அப்பொழுது நம்முடைய வெளிச்சம் மங்கி போயிடும். அடுத்ததாக மத்தேயு மார்க்கு 4:21, மார்க்கு 4:21, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களான்ருக்கு. அடுத்து இங்கே என்ன சொல்லியிருக்கு, கட்டிலின் கீழே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ விளக்க கொளுத்தி கொண்டே கட்டிலுக்கு கீழே வச்சா வெளிச்சம் கிடைக்குமா, கிடைக்காதுல்ல. அப்போ கட்டிலுக்கு கீழே வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, கட்டிலில் என்ன செய்வோம், நல்லா தூங்குவோம், அப்படி தானே. சோம்பல்தனம், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் முடங்கட்டும் என்று சொல்லி, சோம்பேறியே நீ இன்னும் படுத்திருந்தால் வறுமை எப்படி வரும், தரித்திரம், வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல உன் வீட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா. அதனால் சோம்பேறி. அடுத்து 2வது தூக்கம். எப்போ பாரு சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி படுத்தே கடந்து தூங்கி கிடந்தோம் அப்படின்னு சொன்னாலும், நம்முடைய விளக்கை நாம் எங்கே கொண்டே வைக்கிற மாதிரி, கட்டிலுக்கு அடியில் வைக்கிற மாதிரி. அதுக்கு அடுத்ததாக லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனம். லூக்கா 8:16, விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தில் மூட மாட்டான், கட்டிலோ வைக்க மாட்டான், கட்டிலுக்கு அடியில் வைக்க மாட்டான் இருக்கு. இங்கே என்ன சொல்லியிருக்கு, பாத்திரம். அப்போ விளக்கை கொளுத்தி பாத்திரத்தை வச்சு என்ன செய்யக்கூடாது, மூடக்கூடாது. பாத்திரம் என்பது எதற்கு அடையாளம், நம்முடைய சரீரம். அப்போ சரீர தேவைகளுக்காக மாத்திரம் நம்ம கடவுளை தேடுறது. அதாவது அழிந்து போகிற இந்த சரீர தேவைகளுக்காக மட்டும் நான் கடவுளை தேடினா நம்ம போல பரிதவிக்கிறவங்க யாருமே கிடையாது. அதனால் சரீர தேவைகளை, இப்போ எதை உண்போம், எதை உடுத்துவோம், எதை குடிப்போம்னு சொல்லி என்ன செய்கிறது, கவலைப்பட்டு கொண்டே இருக்கிற அந்த சரீர தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதையே நினச்சிக்கிட்டே இருந்தோம்னாலும் நம்ம எப்படி செய்கிறோன்னா, நம்முடைய விளக்கை கொளுத்தி எங்கே வைக்கிற மாதிரி, பாத்திரத்தை வச்சு மூடி வைக்கிற மாதிரி. இப்போ அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 7 காரியம் சொல்லிட்டேன். வெளிச்சமாக இருக்கணும்னா என்ன செய்யணும்னு மத்தேயு 6வது அதிகாரத்தில் 22வது வசனம். மத்தேயு 6:22, இதுதான் இன்றைக்கு உள்ள ட்ரெண்டில் ரொம்ப முக்கியமானது. என்ன, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். அப்போ இங்கே என்னன்னா, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. இன்றைக்கு கண்களின் இச்சை என்ன, கண்களின் இச்சை, கண்ணில் நம்ம என்ன பார்க்குறோமோ அதை வைத்து தான் நம்முடைய சரீரமே இருக்கும். இப்போ கண்ணில் நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துட்ருக்கோன்னு பாருங்கள், அதை வைத்து நம்முடைய சரீரம் முழுசு என்ன செஞ்சிடும், இருளாகி போயிடும். இன்றைக்கி கண்ணை வச்சு நீ ஃபுல்லாக கையில் இருக்குது என்ன, ஃபோனு. சமீபத்தில் ஒரு பொண்ணுகிட்ட பக்கத்தில் ஒரு ஃபேமஸ் ஸ்கூல், என்ன ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல், அதில் வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னான். அப்போ அவகிட்ட கேட்டேன், எப்படி ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவள் சொல்கிறா, நல்லா எல்லாருமே வசதி படைச்ச பிள்ளைங்க, அவங்க அம்மா கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஏன் தெரியுமா, செல்ஃபோனை வச்சு பகல் முழுவதும் ஃப்ரீயாக பிள்ளைங்களோட தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கொண்டாந்து விட்டுருக்காங்க. எல்லாமே இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பார்க்கணும், எல்லாத்துக்கும் ஹோம்ஒர்க்கு செய்ய வச்சு பண்ணி தான் சாயங்காலம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எதிர்பார்ப்பு எங்கள்கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்களாம் செல்லை வீட்டுக்குள்ள வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அதில் என்னமோ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி.
இன்றைக்கு இருக்கிறோமா இல்லையா நினச்சி பாருங்களேன். எவ்வளோ தூரத்துக்கு அந்த செல்ஃபோன் கண்கள். அதனால் இன்றைக்கு நம்முடைய சரீரம் எப்படி போகிறது, இருளாக போகிறது அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அப்போ 7 காரியங்கள் நாம் வெளிச்சமாக இருக்கணும்னா இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும், பின்பற்றுகின்றவர்களாக இருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம் கண். என்ன அடுத்து என்ன, பாத்திரம். ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் ஈஸி தான். கட்டில், அதுக்கப்புறம் என்ன, இன்னொன்று என்ன, மரக்கால். இதெல்லாம் நம்ம சாக்கு போக்கு இதெல்லாம் வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய சரீரம் இருளாகி போய்விடும். சரி, இப்போ நம்ம நான் உடனே நான் நினச்சேன், ஆண்டவரே இந்த வெளிச்சமாக இருக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வெளிச்சமாக இருக்கிறதுனால எப்படி, நான் உப்பாக இருக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது, எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஆண்டவரே நான் வெளிச்சமாக இருக்கேன்னு நினைக்கிறீங்களே, நான் வெளிச்சமாக இருந்தால் அதனால் என்ன எனக்கு என்ன ஆண்டவரே பலன் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டப்போ ஆண்டவர் சொன்னார், உன் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற உனக்குள் இருக்கக்கூடிய இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி நிறையா காரியங்கள் நம்மை பாதிக்கிறது எல்லாமே இருளின் ஆதிக்கங்கள் தான். இருளின் பயங்கரத்திற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோயின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். அதற்கு ஆண்டவர் நம்மை விலக்கி காப்பார்னு. இது எல்லாம் இருளின் ஆதிக்கங்கள். பாவமே ஒரு இருள் தான். பாவ இருளில் இருக்கிற ஜனங்கள் மீது தான் ஆண்டவருடைய வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம இருளினுடைய ஆதிக்கங்கள் என்னென்ன நம்மக்கிட்ட செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ எல்லாவற்றையும் நாம் வெளிச்சமாக மாற ஆண்டவர் விலக்கி போடுவேன். ஆண்டவருடைய அந்த வெளிச்சம் நிறைவானது வரும் பொழுது குறைவாக இருக்கக்கூடிய நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த இருளின் ஆதிக்கங்கள் எல்லாம் விலகி போகும் அப்படின்னு சொன்னார். ஓகே, சரி. இப்போ அடுத்ததாக இன்னும் ஒன்று, இது ஒன்று தான் பார்க்கலாம். நான் டைம் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி 7 பாயிண்ட் கொண்டு வந்தேன். டைம் வச்சு அதுக்கு வேறு என்ன செஞ்சிடணும், முடிச்சிடணும் நான் வச்சுருக்கேன். சரி, ஓகே. அடுத்ததாக 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ முதல்ல ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க, உப்பாய் இருக்கிறீர்கள். 2வது என்ன, நீங்கள் உலகத்திற்கு எப்படி இருக்கீங்க, வெளிச்சமாக இருக்கிறீர்கள். அடுத்து என்ன நீங்கள் சொல்லி என்னன்னு பார்க்கலாம். மத்தேயு 10வது அதிகாரத்தில் 31வது வசனம். மத்தேயு 10:31, பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். என்ன ஒரு அழகானது பார்த்தீங்களா? ஆண்டவர் எப்படி சொன்னார், நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு. விசேஷித்தவர்கள், யோர் ஸ்பெஷல் அப்படின்னு அர்த்தம். அப்போ எவ்வளோ நினச்சி பார்த்தீங்களா, நம்ம பிள்ளைய அப்படியே அது எப்படி தான் இருந்தாலும் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்போதும் ஐயோ நீ என் உயிர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, நீ எவ்வளோ என் கண்ணுக்கு ராஜாத்தி, நீ எப்படி அப்படியெல்லாம் சொல்லி நம்ம கொஞ்சம் பார்த்தீங்களா இல்லையா? அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறது என்ன, நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்லி. எப்படி ஆண்டவர் நம்மை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார்னா, இந்த இடத்துல இன்னும் பார்த்தீங்கன்னா காட்டுப்புற்களை வைத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் பறவைகளை பார்த்து சொல்லுவார். அதெல்லாம் பார்த்தீங்களா, எப்படி நான் போஷிக்கிறேன், எப்படி நான் அவர்களையெல்லாம் நான் என்ன செய்கிறேன், எல்லாத்தையும் நான் உடுத்து வித்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என் சாயலாக படைக்கப்பட்ட உங்களை நான் எவ்வளோ கவனிப்பேன், நீங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்கள் அப்படியெல்லாம் அவர் சொல்லி வருவார். இந்த அடைக்கலான் குருவிகளை பற்றி சொல்கிறப்ப, நீங்கள் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, ஏன் அடைக்கலான் குருவிகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள்னு சொன்னால், அடைக்கலான் குருவி 1 காசுக்கு 2 குருவி கிடைக்கும், 2 காசுக்கு 5 குருவி கிடைக்கும். அப்போ என்னென்னா ஒரு கொசுறு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க, 2 வாங்கினா 1 இலவசம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. அப்போ எவ்வளோ தூரம் இந்த அடைக்கலான் குருவி ஒரு சீப்பஸ்ட் பேர்டாக இருந்திருக்கு. ஆனால் இதையே நம்ம பார்த்தோம்னா சங்கீதம், இந்த அடைக்கலான் குருவியை குறித்து சங்கீதம் 84:3வது வசனம், 84 சங்கீதம் 84 3வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அடைக்கலான் குருவிக்கு தன் பீடங்கள் ஆண்டையில் வீடும், தகைவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்க இடமும் கிடைத்தது. இந்த ஒரு சீப்பஸ்ட் பேர்டுக்கு தன்னுடைய பீடங்கள் ஆண்டையில் கூடு கட்டுறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுத்துருக்காரு. அப்போ பாரு எவ்வளவு ஒரு சீப்பஸ்ட் பேர்டுக்கு தன்னுடைய பீடங்கள் அண்டையிலே கூடு கட்டுறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னால்,
நம்மை, அவருடைய சாயலாக படைக்கப்பட்ட நம்மை எவ்வளவு விசேஷித்தவர்களாக ஆண்டவர் படைத்திருக்கிறார். அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ இருக்கணும், நீ விசேஷித்தவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விசேஷித்தவளாக இருப்பதற்குரிய சில வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 62வது அதிகாரத்தில் 3வது வசனம். ஏசாயா 62:3, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். பார்த்தீங்களா எவ்வளோ விசேஷமாக பார்க்குறாரு ஆண்டவருடைய கரத்தில். நாம் எப்படி இருக்கிறோமா? ஒரு அலங்காரமான முடியாக இருக்கிறோம். அடுத்து அவருடைய கரத்தில் எப்படி இருக்கிறோம்? ராஜ முடியாக, ஒரு அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம். அடுத்து ஏசாயா 49:16, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். எப்போதும் இந்த பிள்ளைய கையிலேயே வச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? விசேஷமான பிள்ளைன்னா கீழேயே விட மாட்டேன்ல. அதே போல் ஆண்டவர் சொல்கிறார், என் கையிலேயே ஒன்று வச்சுருக்கேன்னா, என் கையிலேயே ஒன்று வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நாம் பார்க்குறோம். அடுத்து ஆகாய் 2வது அதிகாரத்தில் 23வது வசனம், என் ஊழியக்காரனே உன்னை முத்திரை மோதிரமாக நான் வைத்திருக்கிறேன். இது ஒரு நான் எடுத்திருக்கிறது குறைச்சி தான், ஏன்னா எனக்கு கொடுத்த நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கண்களில் நாம் எப்படி விசேஷமானவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக குறிக்கக்கூடிய இந்த வசனங்களை எல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஆண்டவருடைய கண்களில் எப்படி அவர் நம்மை விசேஷித்தவர்களாக பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஓகே, நம்ம எப்படியெல்லாம் பார்க்கிறார்? முத்திரை மோதிரமாக வைத்திருக்கிறார், கரத்தில் நம்மை தாங்கி வைத்திருக்கிறார். அதற்கப்புறம் அவருடைய கரத்தில் எப்படியாக நம்ம வைத்திருக்கிறார்? ராஜ முடியாக, ஒரு கிரீடமாக நம்ம அவருடைய கரத்தில் நம்மை விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கடைசி பாயிண்ட் இது மத்தேயு 5வது அதிகாரம் 45வது வசனம். மத்தேயு 5:45, நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அப்போ நம்ம யாராக இருக்கிறோம்? நீங்கள் கடவுளுடைய புத்திரராய் இருக்கிறோம். கடவுளுடைய புத்திரராய் இருக்கிறோம். நாம்லாம் யாருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் இருக்கு. நம்ம இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்கிறோம்ல, அந்த வார்த்தை சொல்கிறப்ப எவ்வளோ வல்லமை இருக்குது. ஆனால் அதை உணர்ந்து நம்ம விசுவாசித்து சொல்லணும், இன்னும் வல்லமை தெரியும். அதை எப்படி நம்ம உணர்ந்து விசுவாசிக்கிறது அப்படின்னா, ரத்தத்தில் என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. ரத்தத்தில் உயிர் இருக்கிறது. அப்போ இயேசுவோட ரத்தத்தில் என்ன உயிர் இருக்குது? பிதாவின் உயிர் இருக்கிறது. நம்மை படைத்த தேவனின் உயிர் இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் அப்படின்னு நான் சொல்கிறப்ப பிதாவின் உயிர் எனக்குள் பாய்ந்து செல்லுகிறது. பரிசுத்தரின் உயிர் எனக்குள் பாய்ந்து செல்லுகிறது. ஒரு வல்லமையுள்ள தேவனின் உயிர் எனக்குள் பாய்ந்து செல்லுகிறது அப்படின்னு நம்ம உணர்ந்து விசுவாசத்தை நீங்கள் சொல்லி பாருங்க. இந்த வார்த்தை சொல்கிற ஒவ்வொரு நேரத்துலையும் நம்மளை அப்படியே ஆட வச்சிரும். அன்பாக இருக்கிற தேவனின் அன்பு, அந்த உயிர் எனக்குள் போகிறது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசித்து அந்த வார்த்தையை சொல்லணும். அப்போ அந்த இரத்தத்தினால், அந்த உயிர்னால் நாம் மீட்கப்பட்டு அவருக்கு யாராக இருக்கிறோம்? பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகார ஆவி நமக்கு கிடைச்சிருக்கு. ஆண்டவரை பார்த்து இன்றைக்கு நான் அப்பான்னு கூப்பிட்டு என்ன செய்யலாம்? உறவாடலாம். உறவாட முடியும். எல்லாரும் உறவாட முடியுமா? முடியாதுல்ல. எல்லாம் ஒருத்தர் தெருவில் போய் நிற்கிறாரு, தான் பிள்ளை நிற்கிறான், தான் பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்காரு. அப்போ இன்னொரு பிள்ளையும் பக்கத்தில் நிற்கிது, உடனே அந்த பிள்ளைக்கும் வாங்கி கொடுக்குறாரு. பஸ்ஸு வந்த உடனே தான் பிள்ளையை மட்டும்தான் கூட்டிகிட்டு போனார். அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போனாரா இன்னொரு பிள்ளைய? இல்லை. அதே போல தான் ஆண்டவருக்கு நாம் யார்? புத்திர ஸ்வீகார ஆவியை உடையவர்களாக நாம் இருக்கிறோம். இது யார் நமக்கு கொடுத்தது? இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தது. அவர் இரத்தத்தினால் நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாகியம். அதனால் நாம் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதாவது இயேசுவின் ரத்தம் என்ன மீட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவரோட என்ன செய்யலாம்? அவரோட பிள்ளைன்னு சொல்லி உறவாடி, எனக்கு அப்பா கிட்ட இருந்து நான் என்னெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமோ எல்லாம் பெற்றுக்கொள்ள முடிகிற ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குது. ஆனால் ஏன் என்னை அவர் தன்னுடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறாரு? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, மத்தேயு 5வது அதிகாரத்தில் 44வது வசனம் பாருங்கள்.
நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். எனவே சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்க வேண்டும், சபிக்கின்றவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், உங்களை பகைக்கின்றவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்ய வேண்டும், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். ஏன்னா பிதா இதை செய்யணும் அப்படின்றதுக்காகத்தான் நம்ம என்ன செஞ்சிருக்காரா? அவருடைய புத்திரர்களாக மாற்றி இருக்கிறார். இப்போ எல்லாம் ஒரு 4 பாயிண்ட் பார்த்துட்டோமா? 4 பாயிண்ட் தானே. முதல்து என்ன? நம்ம யாராக இருக்கிறோம்? நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கு. ரெண்டாவது என்ன? உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கு. மூன்றாவது என்ன? நீங்கள் உலகத்திற்கு, நீங்கள் விசேஷித்தவர்கள். உலகத்திற்கு இல்லை, நீங்கள் விசேஷித்தவர்கள். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் விசேஷித்தவர்கள். நாலாவது என்ன? பிதாவுக்கு புத்திரராய் இருக்கிறோம். இந்த நாளை நல்லா மனசுக்குள்ள வச்சுக்கோங்க. இதனால் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? நான் உப்பாக இருக்கும் பொழுது நான் பிறருக்கு பயன்படுகிற பாத்திரமாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார், என் குறைகளை நிறைவாக்குவார். என்ன? அடுத்து 2, நான் வெளிச்சம் கொடுக்கின்றவளாக மாறும் பொழுது கர்த்தர் என்னிடத்தில் இருக்கிற இருளின் ஆதிக்கங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்வார்? எடுத்து போடுவார். அடுத்து 3வது, நான் அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது என்னை அவர் மேன்மைப்படுத்துவார். அவர் கரத்தில் இருக்கும் பொழுது மேன்மைப்படுத்துறது தானே, மேன்மைப்படுத்துவார். அடுத்து 4வது, அவருடைய புத்திரராக நான் இருக்கும் பொழுது எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கும்? தேவனிடத்தில் நான் அப்பா என்று சொல்லி கூப்பிட்டு அவரிடம் உரிமையோடு என்னுடைய எல்லா தேவைகளையும் நான் என்ன செய்ய முடியும்? பூர்த்தி செய்ய முடியும். நான் உறவாட முடியும். முக்கியமாக அன்பு. என்ன அன்பு? ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போனோம் கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பிரச்சனையில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் சொன்னது, எங்களுக்கு ஆதரவு காட்ட யாருமே இல்லை, அன்பு செலுத்த யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி. அவங்கள எப்படி அதை சில தீமையான வழிகளில் போக வச்சிருச்சு பாருங்க. ஏன்னா ஆண்டவரை மறந்துட்டீங்களா? அவர் இருக்கார் அன்பு காட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஜோம் பண்ணி, ஆண்டவரே உங்கள் அன்புனால நிரப்புங்க, தொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் என்ன மாற்றம் தெரியுமா? உடனே நல்ல மாற்றங்க, ஆண்டவருடைய அந்த அன்பு தொடப்பட்ட உடனே. அதனால் நமக்கு இன்றைக்கு ஆண்டவர் நம்மை புத்திரராக வைத்திருக்கிறது எதற்கு அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய அன்பு, அந்த உறவின் மூலம் அவருடைய அன்பு. இவ்வளவாய் இந்த உலகத்தின் மீது நம்மீது அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அன்பு கூர்ந்திருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாரா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள்கிட்ட டைம் சொல்லியிருந்தேன், ஷார்ப்பாக 10:30 முடிச்சிட்டாங்க, 10:30 மணி அப்படின்னு. போன வாரத்திலேருந்து நானும் என்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். போன வாரம் 10:30 மணிக்கு ஓரளவு முடிச்சுட்டு நம்ம கம்யூனியன் சர்வீஸ் இருந்துச்சு. நாம் அந்த கர்த்தருடைய பந்தியோடு கூட நாம் முடித்தோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களிடத்துல இன்னும் வார்த்தைகள் இருக்குது. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கொடுத்தாலும் அவங்க தாராளமாக பிரசங்கம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்தவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிறிஸ்தவள் எப்படி இருக்க வேண்டும், இன்றைக்கி தேவையான சத்தியம் இதுதான். இந்த உலகத்தில் நாம் எப்படி ஐஸ்வர்யமாக மாறலாம், எப்படி நாம் வாளாக இல்லாமல் தலையாக மாற முடியும். இன்றைக்கி நிறைய பிரசங்கங்கள் அப்படி தான் இன்றைக்கி ஊழியக்காரங்க பேசுகிறாங்க. ஆனால் நம்முடைய சபை வசனத்திலே ஊன்ற கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். வசனத்திலே நாம் வளரணும், கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கணும். இந்த உலகத்தில் நாம் எப்படி நம்ம வாழணும் என்கிறதான அநேக காரியங்களை இன்னும் வேதத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்தில் சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோமாக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். கேட்ட வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளை நம்ம இருதயத்தில் பதித்து கொள்வோம். 4 பாயிண்ட் தான். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், நீங்கள் தேவனுடைய பார்வையில் நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்களே மறுபடியும் உங்களுக்குள்ள சொல்லிக்கொள்ளுங்க, நான் இந்த பூமிக்கு
உப்பா இருக்கிறேன். ஆண்டவர் என்னை அவ்விதமாக மாற்றி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திற்கு நான் வெளிச்சமாக இருக்கிறேன். ஆண்டவர் என்னை வெளிச்சமாய் மாற்றி வைத்திருக்கிறார். நான் ஒரு விசேஷமான பாத்திரமாக நான் இருக்கிறேன். எல்லாரை காட்டிலும் நான் விசேஷமானவன். இந்த உலகத்தில் படைத்த எல்லா சிருஷ்டிப்புகளை காட்டிலும் நான் விசேஷமானவன், நான் விசேஷமானவள். அதுக்கு ஆமேன் கீழே நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம மனதில் பதித்து கொள்ளக்கூடியதான முக்கியமான காரியம், நாம் பிதாவுக்கு புத்திரராக இருக்கிறோம். அவருக்கு புத்திரராக நாம் இருக்கிறபடினாலே நம்ம என்ன செய்ய வேண்டும் இதெல்லாம் நம்ம கவனித்து, வேத வசனத்தின்படி கவனித்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. நான் தேவனுக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன், நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லி நம்ம சாதாரணமாக சொல்லிடுறோம். ஆனால் அந்த வசனத்தில் வாசிக்க கேட்டோம், அவருக்கு பிள்ளையாக இருந்தால் சத்துருக்களையும் சிநேகிக்கணுமே, பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யணுமே. இந்த வார்த்தைகளெல்லாம் எத்தனை அருமையான வார்த்தைகள். ஆண்டவரே, இந்த வசனத்தை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே ஆண்டவரே நீர் விரும்புகிற ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிடுவோம். ஆமேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமேன் ஒரு வார்த்தையாவது வரட்டும். ஆண்டவரே, என்னை மாற்றும், இந்த வசனத்தின்படி என்னை மாற்றும் ஆண்டவரே. இன்றைக்கு அருமையான அம்மா மூலமாக எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நிற்பமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஒரே ஒரு சரணத்தை மட்டும் நம்ம பாடி ஜெபம் பண்ணி நம்ம முடிப்போம். உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே. உலகத்திற்கு வெளிச்சம் நான், இந்த ஊரெல்லாம் டார்ச் அடிப்பேன். உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவேன். சொல்லுவோம், நான் உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட. வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்துவிட்ட கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். உப்பாக, வெளிச்சமாக, விசேஷித்த பாத்திரமாக, தேவனுடைய பிள்ளையாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர. வசனத்தை பகிர்ந்து கொண்டதான அருமையான அம்மாவுக்காக ஆமென். அவங்க கூட ஐயா வந்திருக்கிறாங்க. கையை உயர்த்தி அவருடைய 2 மகன்கள் ஆமென் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, மூத்த மகனுக்கு குடும்பமாக கனடா தேசத்தில் இருக்கிறார். ஆமென். இளைய மகன் இங்கே இருக்கிறாரு. ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் தம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக அம்மா சொன்னாங்க, ஒரு நாளைக்கு ஒரு 3 பிரசங்கம் ஆயத்தப்படுத்துறேன். ஆமென். எப்படி ஆயினும் தங்களுக்கு இருக்கிறதான வேலைகளின் மத்தியிலையும் ஆண்டவருக்காக பயன்படணும், கர்த்தருக்காக நேரங்களை செலவிடணும்னு சொல்லி கையை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அருமையான எழிலையாவுக்காக, அருமையான அம்மாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். கர்த்தாவே, நீர் அவர்களை உங்களுடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. இன்னும் பல ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவர். உம்முடைய நாமத்தினால நாங்கள் சபையாராக இணைந்து அவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் கிருபை வரங்களினால கர்த்தர் நீங்க நிரப்புங்க. இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர், அநேக ஊழியங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் பயன்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். எல்லா தடைகளும் மாறட்டும். அவர்கள் மேல் உம்முடைய உன்னத ஆசீர்வாதம் வருவதாக. அவருடைய பிள்ளைகள் மேல உம்முடைய ஆசீர்வாதம் இருப்பதாக. ஹல்லேலூயா. நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தலைமுறை தலைமுறையாக உம்முடைய நாமத்தை அறிவிக்கிற ஒரு தலைமுறையாக ஆண்டவர், உம்முடைய நாமத்துக்கு சாட்சியான ஒரு தலைமுறையாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும், அது தலைமுறை தலைமுறைக்கோ அது ஆண்டவருடைய சந்ததி என்று எண்ணப்படும் என்று சொல்ல வார்த்தையின்படியாக ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாக உம்முடைய நாமத்துக்கு
மகிமையாக சாட்சியாய் அவருடைய குடும்பங்களை கர்த்தர் மாற்றுவீராக. அவர்கள் இருக்கிற கிராமத்தில், அவர்கள் இருக்கிற தேசத்தில், பட்டணத்தில் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றுவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ள பிதாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்தில் வசனத்தை கேட்ட எங்கள் யாவர் மேலும் இந்த வசனத்தின் ஆசீர்வாதம் வருவதாக. இந்த வசனத்தை போலவே எங்களை ஒவ்வொருவரும் நீர் மாற்றுவீராக. இந்த ஆலயத்தில், நாங்கள் இருக்கிற கிராமத்தில், நாங்கள் இருக்கிற பட்டணத்தில் உமக்காக ஆண்டவரை பயன்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படியாக உம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களாக எங்களை நீர் மாற்றி ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிற கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றும் என்றும் அவருடைய வருகை நாள் பரியந்தமும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். யாவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்தி செல்லுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக.